ஸோ இந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில மக்கள் எப்படி வாழணும்? இவ்வளோதான் விஷயம். ஸோ சொல்ல வரது என்னென்னா, முதல்ல நோயின்னு வர்றதுக்கு முன்னாடி நோய் வரும்னு காப்போம். நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருசானதம் பண்ணணுமா? அப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? உன் லைஃபே போயிடுது உன் சோம்பேறித்தனத்தால். அந்த இங்கே கண்ட நீ அங்கே சரி பண்ணணும்னா நீ முதல்ல இங்கேருந்தே சரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாமே சிந்திச்சு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. ஸோ 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, 4 பேருக்கு உதவுங்க. நீங்கள் நல்லா மட்டும் போதாது. ஏன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, கூட இருக்கணும் நல்லா இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அந்த நல்லது உங்களை வாழ வச்சிடும். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய். நிறைய பேர் இந்த வியாதினால ரொம்ப அவதிப்படுறாங்க. இங்கேயே உங்க கிளைண்ட் எத்தனையோ பேர் நிறைய பிரச்சனைகளோட தான் வராங்க. ஸோ இந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில மக்கள் எப்படி வாழணும்? நோயை பற்றி பேசணும்னா டாக்டர் பேச நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் என்னோட மக்களுக்கு நானும் எதனா ஒன்று சொல்லணும் இல்லையா? நிச்சயமா. நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னையும் பாய் அண்ணான்னு நம்பி இருக்காங்க, அப்பான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, அண்ணான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, பாயின்னு ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க, குருஜின்னு ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ஒன்று சொல்லணும் இல்லையா? ஆக்சுவலி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழணும்னா 2 பேர் வேணுமா? பூமியில் வர்றதுக்கு எப்படி அம்மா அப்பா வேணும்? படைச்சது இறைவனாக இருந்தாலும் கொண்டு வந்தது அம்மா அப்பா தான். ஸோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நல்லா வாழணும்னா 2 பேர் வேணும். ஒன்று இறைவன், 2 டாக்டர். 2வது, ஏன்னா இறைவன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, டாக்டர் இல்லாமல் வாழ்ந்துட முடியாது. ஸோ படைக்கிறது அவனாக இருந்தாலும் காக்கிறது டாக்டர் தான். ஸோ இந்த 2மே ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ இந்த 2மே இல்லாமல் டாக்டர் மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியுமா? முடியாது. ஏன்னா படைக்கிறது அவன் வேணும். இதை படைச்சா மட்டும் போதுமா? நம்மளை வழி கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு டாக்டர் வேணும். ஸோ இந்த 2மே வேணும். அதை நான் நிறைய பேருக்கு சொல்வேன். ஒரு கால் வலினா கூட என்கிட்ட வந்துடுவாங்க, ஒரு முட்டி வலினா கூட வந்துடுவாங்கம்மா. இது மாந்திரிக செய்யிடும். உங்களுக்கு செய்வனியால் முட்டி போச்சு, செய்வனியால் உடல் பிரச்சனை, செய்வனியால் வயிறு வீங்கி போச்சு, செய்வனால் காது கேட்க மாட்டேங்குது, செய்வனியால் கண் இருந்து போச்சு, செய்வனை செஞ்சு படுக்க வச்சுட்டாங்க, செய்வனியால் நடக்கக்கூட முடியலன்னா எது வந்தாலும் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கலாம். ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைனா நீங்கள் டாக்டரை தான் நாடணும். ஸோ அதுதான் எங்கள் அரபியில் பார்த்திங்கன்னா தவா துவான்னு சொல்லுவாங்க. தவானா மருந்து, துவானா இறைவன். இவ்வளோதான் விஷயம். ஸோ சொல்ல வரது என்னென்னா, முதல்ல நோயின்னு வர்றதுக்கு முன்னாடி நோய் வரும்னு காப்போம். நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருசானதம் பண்ணணுமா? ஜிம்முக்கு போகணும், 6 பேக் வச்சுக்கணும், நல்லா டயட் ஃபுட் சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கணும், நல்லா சாப்பிடவே கூடாது, ஜூஸாக குடிக்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் தான் பண்ண முடியும். கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறது? காற்றுல போக வேண்டியதான். நம்மளும் காலையில் தான் 2 இட்லி சாப்பிடுவாங்க, கறி கொம்பு வச்சு இட்லி சாப்பிடுவாங்க, மதியானம் மீன் கொம்பு சாப்பிட சொன்னால் நைட்டில் கறி கொம்பு இட்லி சாப்பிடுவாங்க. நம்மளுங்க வந்த விதம் அது மாதிரி. அது மாற்றிக்கவும் முடியாது, மாற்றவும் தேவையில்லையே. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள். சாப்பாடு உணவுன்றது எப்படி தெரியுங்களா? ரொம்ப எடுத்தால் அமிர்தமே நஞ்சு, விஷம்னு சொல்லுவாங்க, நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எதுவுமே சாப்பாடுன்றது பார்த்திங்கன்னா 2 விஷயம். நல்லா பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிட்ணும். கடமைக்கு சாப்பிடக்கூடாது, கட்டாயம் பண்ணியும் சாப்பிடக்கூடாது. பசிச்சா சாப்பிடு, பசிக்கல விட்டுடு. அப்படி 2 மணி நேரத்தில் பசிச்சிடும், அப்போ சாப்பிடு உணவு. ஏன்னா உணவே ஒரு நேரத்தில் உயிருக்கு ஆபத்தாயிடும். உணவு தானே நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அதுவே ஆபத்தாயிடும். ஸோ பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். 1. 2வது, சில பேர்கிட்ட கெட்ட பழக்கம், சாப்பிட்டோன்னே குளிப்பாங்க. சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது, குளிச்சுட்டு சாப்பிட்லாமே தவிர சாப்பிட்டோன்னே குளிக்கக்கூடாது. சரிங்களா? 2. 3வது விஷயம், சாப்பிட்ட மறுநொடி போய் படுத்துடுறாங்க. அதிலே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் உயிர் பிரிஞ்சிருக்கு. ஸோ சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நடக்க இஷ்டம் தான் நடக்கலாம், இல்லை உட்காந்துட்டு கூட பேசிட்டு கூட போய் படுத்துடலாம். ஸோ 3. 4வது ஒரு விஷயம், சாப்பிட்ற உணவே பார்த்திங்கன்னா நல்லா மெண்டு, நல்லா ரசித்து மெண்டு உணவு நல்லா அனுபவித்து சாப்பிடணுமே தவிர கடமைக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுவும் குறிப்பிட்ட டைம் இருக்குது. குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்ணும், குறிப்பிட்ட டைமில் படுத்துடணும். நம்ம ஆளுங்க படுக்கிறதே 5 மணிக்கு தான். ஆகிக்கல அங்கே பால்காரன் பாலுன்னுவான், இவன் தபால்ன மாதிரி தூங்கிடுவான் கப்புன்னு. கேட்டால் 8 மணிக்கு, நான் எனக்கு ஆஃபீஸ் 12 மணிக்கு, எனக்கு ஆஃபீஸ் 1 மணிக்கு தான். ஸோ நான் நைட்டெல்லாம் நான் சும்மா தான் இருப்பேன். நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு காலையில் படுக்கிறது வேறு. அது அவன் பாடி அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும்.
நைட்டெல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு பகலில் நீ 12 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகிறது? அப்போ உனக்கு என்ன ஆகுது? லேட்டாக இருந்தீங்கள லைஃபு போயிடுது, ஒர்க்கு போகுது, உன்னோட லைஃபோட கேரியர் எல்லாமே வீணாகுது. ஸோ அந்த தூக்கத்தை நீ விடுறதால எல்லாமே அந்தந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்லாம் நிறைய கணக்கு இருக்குது. ஏதோ கடமைக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான டைம் படுக்கணும், கரெக்டான டைம் எந்திரிக்கணும். கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5:30 மணி 6 மணி, அதிகபட்சம் கஷ்டப்படலாம் தான் 7 மணி கூட எந்திரிக்கலாம், தப்பில்லை. வேலைக்கு போகிறோம் 7 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டு கரெக்டாக சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு தியானம் பண்ண தெரிஞ்சால் தியானம் பண்ணலாம். இல்லை தியானம் பண்ண தெரிலனா ஒரு 10 நிமிஷம் சாமியை கும்பிட்டுட்டு மனசார பிஸ்மில்லான்னு போய் பாருங்கள், அன்றைய பொழுது நல்லா போகும். ஸோ இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆளுங்க எதுவுமே நான் சொன்னது ஃபாலோ பண்ணுறதில்ல. கண்டது சாப்பிட்றது, ஸோ குளிச்சு என்ன சொல்கிறது, சாப்பிட்டோன்னு குளிக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றது, மிட் நைட்டில் 2 மணிக்கு 4 மணிக்கு தூங்குறது. ஸோ 4 மணிக்கு தூங்குனா லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தன்றது தெரியாது. ஸோ இவ்வளோ இருக்குல்ல, லைஃப்பில் எதெல்லாம் மிஸ் பண்ணணுமோ அதெல்லாமே அவங்க மிஸ் பண்ணுறாங்க. எதுக்கு மாலிக் பாய் ஒரு மாந்திரிகர் சாப்பிட்றத பற்றி நான் பேசுகிறேன்னா, நீ சாப்பாடில் ஆரம்பித்து தூக்கத்தில் முடிக்கிற, அப்போ எந்திரிக்க லேட்டாக எந்திரிக்கிறேன்னா என்ன ஆகுதுன்னு சோம்பேறி ஆரம்பிக்குது, தரித்திரம் ஆரம்பிக்குது, கண்டிச்சு ஆரம்பிக்குது, வருமானம் இல்லை, ஆஃபீஸு இல்லை, வேலை டைமிங்கு பண்ண முடியல, தூக்கம். ஸோ எவ்வளோ நஷ்டமாகுது பாருங்கள். அப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? உன் லைஃபே போயிடுது உன் சோம்பேறித்தனத்தால். அந்த இங்கே கண்ட நீ அங்கே சரி பண்ணணுன்னா நீ முதல்ல இங்கேருந்தே சரி பண்ணணும். கரெக்டான டைம் சாப்பிட்ணும், கரெக்டான தூங்கணும், எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ குளிக்கணும், எப்போ ஆஃபீஸ் பண்ணணும், எல்லாமே ஒரு ஷெடியூல் போட்டு வாழணும். ஏதோ கடமைக்கு செஞ்சோம், கடமைக்கே எந்திரிச்சோம், கடமைக்குன்னு பண்ணாதீங்க மக்களே. லைஃப்ன்ஸு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு தடவை தான் வரும், மறுதடவை கேட்டால் வராது. ஸோ இறைவன் நம்மளுக்கு கை கால் கண் எல்லாமே எது கொடுத்துருக்கான்னா ஒன்று கேட்டு கேட்டு அனுபவித்து ரசித்து ருசித்து சாப்பிட்ணும். நாக்கில் டேஸ்ட் எல்லாம் சாப்பாடு வேஸ்ட்டு, கேட்கலன்னா காது வேஸ்ட்டு, தெரியலனா கண் வேஸ்ட்டு. ஆனால் இறைவன் நம்மளுக்கு இவ்வளவும் கொடுத்துருக்கான். முதல்ல இதுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு பணம் கொடுக்குறான், கஷ்டம் கொடுக்குறான், நோய் கொடுக்குறான், எல்லாம் அப்புறம். ஆனால் முதல்ல கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளை ஒரு வேலை வாங்கி கொடுத்த டீக்கே நம்ம நண்பனுக்கு லாயலாக இருக்கணும்னு யோசிக்கிறோம், நேர்மையாக இருக்கணும், அவனுக்கு லாயலாக இருக்கணும்னு யோசிக்கும் போது அப்போ நம்ம படைச்ச இறைவனுக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாமே சிந்தித்து உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. ஸோ 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள், 4 பேருக்கு உதவுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, கூட இருக்கணும் நல்லா இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அந்த நல்லது உங்களை வாழ வச்சிடும். அந்த நல்லது நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்டிங், வருமானம் எல்லாமே உயர்த்திடும். உடல் நோயும் வராது. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. என்னதான் நம்ம ஆன்மீகம் பேசினாலும் நம்மளுடைய மறுஜென்ம நேயர்களுக்காக அவங்க உடல்நிலை நல்லா இருக்கணும், அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்து இப்படி ஒரு அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.